ஓகே. இங்கே வந்து மேலா, ஃபீமேலா, இந்த இடத்துல வந்து ஏஜு, இந்த இடத்துல வந்து சும்மா உங்களுக்கு நான் எதுவுமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் டிக் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைங்க பேர், அவங்க என்ன, மேலா, ஃபீமேலா, அப்புறம் வந்து அவங்க ஏஜ் இந்த இடத்துல. இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து 5க்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? அது இப்படி 5க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்லே பண்ண தேவையில்ல. ஒரு 7, 10க்குள்ள இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். தென் வந்து என்னோட வண்டி பேர் அதே அனந்தபுரி. தென் வந்து நான் ட்ராவல் பண்ணுற டேட்டு என்ன கிளாஸ்னா 2nd கிளாஸ். நான் வந்து குழித்துறையிலேருந்து கிளம்ப போகிறேன். எங்கே போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்மோர். எக்மோருக்கு எழும்பூர்னு ஒரு பேர் இருக்குது, அதை தான் எழுதணும். நான் வந்து அப்ளிகேஷன் நேம் கேட்குறாங்க. ஐயோ இந்த இடத்துல நான் இங்கிலீஷ் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா ஐனாவரம் போடுறேன். இது வந்து என்னோடய ஃபோன் நம்பர். இங்கே வந்து நம்ம சிக்னேச்சர், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே இங்கிலீஷில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கிலீஷில் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். ஹாய் காய்ஸ், நான் இப்போ வந்து என்ன பேச போகிறேன்னா, என் கையில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் 2 போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நினைப்பீங்க குருவிக்காரி மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது வந்து குருவிக்காரி அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து தூக்கி இருக்கு, ஒரு பாண்டாஸ் இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது. எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்க விஷயத்த மட்டும்தான் நான் பண்ணுறேன். அது குருவிக்காரி மாதிரி இருந்தாலும் சரி, உன் பார்வைக்கு அது எப்படி தெரியுது எப்படி தெரியல அப்படின்றது வந்து நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான் என்னோட மைண்ட் செட். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இருக்க போகிற ஒரு லைஃப் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம லைஃப்பை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த அடுத்தவங்களுக்காக நம்ம வாழறதை விட நமக்காக நம்ம வாழ்றது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்காக வாழ மாட்டோம்லாம் சொல்லாதீங்க. பேரண்ட்ஸ்க்காக வாழ்றது இன்னும் ரொம்ப நல்லது. அவங்க ஹாப்பினஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ வந்து பேரண்ட்ஸ்க்காக நம்ம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க. இது வேற வந்து கத்திக்கிட்டே சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ட்ரெயினில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு கூட தெரியல. என்னோட பேண்டுக்காக தான் நான் பேசினேன். ரொம்ப அழகாக இருக்குது. நான் வாட்ச் போடுவேன். வாட்சை வந்து சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ அது வீட்டில் இருக்குது. இந்த பேண்டோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாய் பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்குன்னா சொல்ல வேண்டாம், காலியாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாரும் ஆஃபீஸ்லேயுமே. ஸோ வந்து ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லும்போது ட்ரெயினே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷனாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எவ்ரி ஒன். பாய் பாய். ஹாய் காய்ஸ், நம்ம ட்ரெயினில் இருக்கோம். ட்ரெயினில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்க